Hi students. So நம்ம நேற்றைய கிளாஸ்ல என்ன பார்த்தோம்? எலக்ட்ரிசிட்டி யூனிட்ல define electric current and unit of electric current, conventional and current and electron flow and measurement of electric current. இது இவ்வளவு என்னன்னு பார்த்தோம். ஸோ இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அண்ட் யூனிட் அண்ட் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி, ரெசிஸ்டிவிட்டி இதெல்லாம் என்னன்னு பார்ப்போம். பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். The potential difference between any two points in the circuit is the amount of energy needed to move one unit of electric charge from one point to the other. அப்படின்னா இப்போ வாட்டர் ஃப்ளோ ஆகணும்னா எப்படி ஃப்ளோ ஆகும்? அது மேல இருந்து கீழே பார்த்து தான் ஃப்ளோ ஆகும். அதே மாதிரி எலக்ட்ரிக் சார்ஜ் எப்படி ஃப்ளோ ஆகும்னா ஹையர் பொட்டன்ஷியல் இருந்து லோவர் பொட்டன்ஷியல் பார்த்து தான் அது ஃப்ளோ ஆகும். அண்ட் எலக்ட்ரிக் கரண்ட் கேன் ஃப்ளோ ஒன்லி when there is an electric potential. பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இருந்தா தான் அங்க எலக்ட்ரிக் கரண்ட் என்ன இருக்கும், ஃப்ளோ ஆகும். இப்போ ஒரு சர்க்கியூட்ல 2 பாயிண்ட்ஸ் இருக்கு. அந்த பாயிண்ட்க்கு இடையில பொட்டன்ஷியல் எனர்ஜியோட டிஃபரன்ஸ் என்னன்னா எவ்வளவு எனர்ஜி தேவை ஒரு பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு எலக்ட்ரிக் சார்ஜ் மூவ் ஆகணும்னா அதுக்கு எவ்வளவு பொட்டன்ஷியல் எனர்ஜி தேவை. அது இருந்தா தான் டிரான்ஸ்மிட் ஆகும். ஏன்னா எனர்ஜி இருந்தா தான் அது புஷ் பண்ணும், அப்படி பண்ணாதான் என்னது டிரான்ஸ்மிட் ஆகும். ஸோ இதுதான் என்னது பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். நீங்க ரயில்வே ட்ராக்கை கிராஸ் பண்ணும்போது அங்க ஒரு ப்ரிகாஷனரி போர்டு இருக்கும், அதுல ஒரு சிம்பிள் கூட இருக்கும். ஸோ அதை நீங்க எப்பமாவது நோட்டீஸ் பண்ணிருக்கீங்களா? இந்த பிக்சர்ல பாருங்க, அதுதான் அந்த சிம்பிள். ஸோ இதை நீங்க பாத்திருக்கீங்களான்னு தெரியல. ஸோ இந்த பிக்சர் என்னன்னா தட் மீன்ஸ் ஹை வோல்டேஜ். ஸோ அங்க ஹை வோல்டேஜ் இருக்குன்னு. ஸோ இந்த பிளேஸ்ல கிராஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த பிக்சர் மீன் பண்ணுது. The SI unit of potential difference is volt. So இதோட SI unit என்னது? Volt. Potential difference between two points is measured by using a device called a voltmeter. So இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் கரண்ட் மெஷர் பண்றது என்ன அம்மீட்டர்னு பார்த்தோம். இங்க 2 பாயிண்ட்ஸ்க்கு இடையில உள்ள பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸை மெஷர் பண்ற டிவைஸ் என்னது? வால்ட்மீட்டர். இந்த பிக்சர்ல என்னது? ஒரு வாட்டர் ஃபால். வாட்டர் அட் த டாப் ஆஃப் த வாட்டர் ஃபால் ஹாஸ் மோர் பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஸோ அந்த வாட்டர் ஃபாலோட மேல என்னது? பொட்டன்ஷியல் எனர்ஜி ரொம்ப அதிகமா இருக்கும். இதே வாட்டர் நியர் த பேஸ் ஆஃப் த வாட்டர் ஃபால் கீழே எப்படி இருக்கும்? லெஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜியா இருக்கும். வாட்டர் மேல இருந்து கீழே பார்த்து வாட்டர் ஃபால்ல வர்றது மாதிரி தான் என்னது இந்த எலக்ட்ரிக் கரண்டும் ஹையர் பொட்டன்ஷியல் இருந்து லோவர் பொட்டன்ஷியல் பார்த்து தான் அது ஃப்ளோ ஆகும். நெக்ஸ்ட் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி அண்ட் ரெசிஸ்டிவிட்டி. ஸோ கண்டக்டிவிட்டினாலே என்னது? கண்டக்ட் பண்றது. அண்ட் ரெசிஸ்டிவிட்டினா அது தடுக்கிறது. ஸோ அந்த ஹெட்டிங் பாருங்க. அண்ட் இந்த பிக்சரை பாருங்க. பிக்சர்ல என்ன புரியுது? இப்போ நேரோவா இருக்கிற இடத்துல எலக்ட்ரிக் சார்ஜ் எப்படி கம்மியா இருக்கு. ஸோ அதுதான் இந்த பிக்சரை பார்க்கும்போது உங்களுக்கு புரியுதானே. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க ரிவரை கன்சிடர் பண்ணிக்கோங்க. இப்போ ரிவர் ஓடுது. ஸோ அந்த ஓடுற வழியில ஒரு நேரோ டியூப் வச்சிருக்காங்கன்னா அந்த நேரோ டியூப் வழியா அந்த தண்ணி போகும்போது அதோடைய அந்த ஃப்ளோ கம்மியா தானே இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இதுவும். ரெசிஸ்டன்ஸ் இதை தான் நான் பிக்சர்ல எக்ஸ்பிளைன் பண்ணேன். அண்ட் எலக்ட்ரிக்கல் காம்பனன்ட் ரெசிஸ்ட் ஆர் ஹிண்டர்ஸ் த ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜஸ் வென் இட் இஸ் கனெக்டட் இன் ஏ சர்க்கியூட்ல கனெக்ட் இருக்கும்போது என்னது ரெசிஸ்ட் அந்த ஃப்ளோ ரெசிஸ்ட் பண்ணா எப்படி இருக்கும்? கம்மியா அந்த ஃப்ளோ கம்மியாயிடும். இன் சர்க்கியூட் காம்பனன்ட் the resistance to the flow of charge is similar to how a narrow channel resists the flow of water. narrow channel எப்படி அந்த வாட்டரோட ஃப்ளோ ரெசிஸ்ட் பண்ணுதோ அதே மாதிரி தான் இந்த ப்ராசஸும் நடக்கும். The higher the resistance in a component, the higher the potential difference needed to move electric charge through the component. ஸோ அப்படின்னா இப்போ இடம் சின்னதாக ஆக கொஞ்சம் எலக்ட்ரான்ஸ் தான் ஃப்ளோ ஆகும். அது மூவ் பண்றதுக்கு கஷ்டமா இருக்கும். ஸோ அந்த டைம்ல பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் ரொம்ப அதிகமா தேவை. ஸோ நமக்கு அதிகம் எனர்ஜி தேவைப்படும் அந்த எலக்ட்ரான்ஸை புஷ் பண்றதுக்கு. We can express a resistance as a ratio. Resistance of a component, resistance R, is the ratio of the potential difference is equal to potential difference another V across it to the divided by current flowing through it. Current another I. Therefore R is equal to V by I. SI unit of resistance is ohm. Resistance oda SI unit என்னது? ohm. Greater the ratio of V to I, the greater is the resistance. So இடம் குறைய நம்ம high potential difference கொடுக்கணும். Next, electrical conductivity.
Electrical conductivity or specific conductance is the measure of a material's ability to conduct an electric circuit. So define electrical conductivity in geta idu eludhalam. It is commonly represented by sigma. The SI unit of electrical conductivity is Siemens per meter, that is S per M. ஸோ என்னன்னா இப்போ எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி இன்னும் எப்படி சொல்லலாம், ஸ்பெசிஃபிக் கண்டக்டன்ஸ்னு சொல்லலாம். ஸோ ஒரு மெட்டீரியல்ஸ்க்கு எவ்வளவு எபிலிட்டி இருக்கு ஒரு எலக்ட்ரிக் கரண்ட்டை ஃப்ளோ பண்றதுக்கு, அதுதான் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டிங்கிறது. இது எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவாங்கன்னா சிக்மான்னு ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. இதோட எஸ்ஐ யூனிட் வந்து சைமன்ஸ் per மீட்டர். Electrical resistivity. Electrical resistivity, also known as a specific electrical resistance or volume resistivity, is a fundamental property of a material that quantifies how strongly that material opposes the flow of electric current. Then the SI unit of electrical resistivity is ohm meter. என்னன்னா இப்போ எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டினா எவ்வளவு ஸ்ட்ராங்கா ஒரு மெட்டீரியல் எலக்ட்ரிக் கரண்டோட ஃப்ளோவை அப்போஸ் பண்ணுது. And it is also known as another specific electrical resistance ன்னு சொல்லலாம், இன்னொன்று வால்யூம் ரெசிஸ்டிவிட்டின்னு சொல்லலாம். இதோட எஸ்ஐ யூனிட் என்னது ஓம் மீட்டர். ஸோ இந்த டேப்லர் காலம் பாருங்க, மெட்டீரியல், ரெசிஸ்டிவிட்டி அண்ட் கண்டக்டிவிட்டி. ரெசிஸ்டிவிட்டினா ரோ, கண்டக்டிவிட்டினா சிக்மா. ரெசிஸ்டிவிட்டியோட யூனிட் வந்து ஓம் மீட்டர், கண்டக்டிவிட்டியோட யூனிட் வந்து சைமன்ஸ் per மீட்டர். அண்ட் மெட்டீரியல் பாருங்க, சில்வர். சில்வர்ல எல்லாத்துலயுமே ரெசிஸ்டிவிட்டி அண்ட் கண்டக்டிவிட்டி இருக்கும். ரெசிஸ்டிவிட்டி எவ்வளவு, ஸோ இந்த ரெண்டுமே 20 டிகிரி செல்சியஸ்ல 1.59 into 10⁻⁻8. இங்க கண்டக்டிவிட்டி வந்து 6.30 into 10⁻7. காப்பர்ல பாத்தீங்கன்னா ரெசிஸ்டிவிட்டி 1.68 into 10⁻⁻8 and கண்டக்டிவிட்டி 5.98 into 10⁻7. அன்னியல்டு காப்பர் பாத்தீங்கன்னா ரெசிஸ்டிவிட்டி 1.72 into 10⁻⁻8, அங்க 5.80 into 10⁻7. அண்ட் அலுமினியம் பாத்தீங்கன்னா resistivity 2.82 into 10⁻⁻8 and conductivity 3.5 into 10⁻7. Analogy of electric current with water flow. எப்படி வாட்டர் ஃபாலும் எலக்ட்ரிக் கரண்டும் கிட்டத்தட்ட சேமா இருக்கு பார்ப்போம். And electric current is a flow of electrons through a conductor like a copper wire. We can't see electrons, however we can imagine the flow of electric current in a wire like the flow of water in a pipe. என்னன்னா இப்போ எலக்ட்ரிக் கரண்ட்ங்கிறது என்னது, ஜஸ்ட் இஸ் அ ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஒரு கண்டக்டருக்கு உள்ளாடி எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆகுறது, இதை நம்மளால பார்க்க முடியாது, ஜஸ்ட் இமேஜின் பண்ணத்தான் முடியும். இட்ஸ் ஜஸ்ட் லைக் த ஃப்ளோ ஆஃப் வாட்டர் இன் ஏ பைப். ஸோ பைப் இருக்கு, அந்த பைப்ல வந்து வாட்டர் ஃப்ளோ ஆகும், நம்மளால அதை பார்க்க முடியுமா, இல்லை ஏதோ உள்ளாடி ஃப்ளோ ஆகுது அப்படின்னு தான் நம்மளால இமேஜின் பண்ண முடியுமே தவிர நம்மளால அதை பார்க்க முடியாது. அதே மாதிரி தான் இது எலக்ட்ரிக் கரண்டோட ப்ராசஸும். Let us see the analogy of flow of electric current with the water flow. Water flowing through pipes is pretty good mechanical system that is a lot like an electrical circuit. This mechanical system consists of a pump pushing water through a closed pipe. Imagine that the electrical current is similar to the water flowing through the pipe. என்னன்னா இப்போ பைப்பு வழியா வாட்டர் வந்து ஃப்ளோ ஆகுறது இஸ் அ குட் மெக்கானிக்கல் சிஸ்டம் இஸ் ஜஸ்ட் லைக் அன் எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் மாதிரி. இந்த மெக்கானிக்கல் சிஸ்டம்ல என்ன நடக்கும்னா அந்த க்ளோஸ்டு பைப்புக்கு உள்ளாடி வாட்டரை பம்ப் வந்து புஷ் பண்ணும். இந்த ப்ராசஸை வந்து எலக்ட்ரிக்கல் கரண்ட்டுக்கும் நீங்க ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க. The following parts of the two systems are related. So இந்த எலக்ட்ரிக் சர்க்யூட்டையும் அந்த பைப், இந்த ரெண்டு ப்ராசஸையும் ஜஸ்ட் ரிலேட் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், the pipe is like the wire in the electric circuit. பைப்புங்கிறது வந்து இந்த சர்க்யூட்ல ஒயரா கன்சிடர் பண்ணிக்கோங்க. and the pump is like the battery. பம்பை பேட்டரின்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. செகண்ட் பாயிண்ட், the pressure generated by the pump drives water through the pipe. ப்ரெஷர் கொடுத்தாதான் என்னது, தண்ணி பைப் வழியா வெளியில வரும். And third point வந்து the pressure is like the voltage generated by the battery which drives electrons through the electric circuit. Third point என்னது, பேட்டரியில இருந்து வர வோல்டேஜ் தான் என்னது, எலக்ட்ரான்ஸை டிரைவ் பண்ணும். Fourth point, suppose there are some dust and rust that plug up the pipe and slow the flow of water, creating a pressure difference from one end to the other end of the pipe. In similar way,
The resistance in the electric circuit resists the flow of electrons and creates a voltage drop from one end to the other. Energy loss is shown in the form of heat across the resistance. So in the fourth point la enna solludu, suppose இந்த பைப்ல ஏதாவது ஒரு பிளேஸ்ல டஸ்ட் கொஞ்சம் தூசியோ இல்லனா கொஞ்சம் ரஸ்ட் துரும்பு பிடிச்சோ ஏதாவது இருந்துன்னா என்ன ஆகும், அடைஞ்சிருக்கும் தானே. ஸோ அப்போ நிறைய ப்ரெஷர் கொடுத்தாதான் என்னது வாட்டர் வந்து வெளியில கொண்டு வரும். அதே மாதிரி தான் என்னது ஒரு சர்க்கியூட்ல நம்ம ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்கலி வோல்டேஜ் என்ன ஆகிடும், ட்ராப் ஆகிடும். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம நிறைய பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கொடுக்கணும். ஸோ அப்போதான் என்னது எலக்ட்ரான்ஸ் வந்து ஃப்ளோ ஆகும். ஸோ இந்த பிக்சரை பாருங்க, கரண்ட் வாட்டர் அனலாகி. அண்ட் ஃபர்ஸ்ட் என்னது மோர் வாட்டர் கரண்டா இருந்தா என்னது எலக்ட்ரிக் கரண்ட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். அண்ட் லெஸ் வாட்டர் கரண்டா இருந்தா என்னது இந்த வாட்டர் கரண்ட் வந்து லெஸ்ஸா இருக்கும். ஸோ இதான் இதோட டிஃபரன்ஸ். ஸோ இன்னைக்கு இவ்வளவுதான் டாபிக். நான் உங்களுக்கு 2 ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன் டிஃபைன் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி அண்ட் செகண்ட் ஒன் டிஃபைன் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். ஸோ இந்த ரெண்டுமே இன்னைக்கு நான் கிளாஸ்ல எடுத்ததுதான். ஸோ இந்த 2 கொஸ்டினையும் படிச்சு நோட்ல எழுதி பாருங்க. அண்ட் இந்த லெசனை வந்து நான் இன்னைக்கு எடுத்த போர்ஷன்ஸை வந்து ஜஸ்ட் ரீட் பண்ணி விடுங்க. ஸோ இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல என்னெல்லாம் பார்த்தோம், பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்னா என்னன்னு பார்த்தோம், தென் யூனிட் ஆஃப் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி அண்ட் ரெசிஸ்டிவிட்டி அண்ட் அனலாகி ஆஃப் எலக்ட்ரிக்கல் கரண்ட் வித் வாட்டர் ஃப்ளோ. ஸோ இது இவ்வளோ என்னன்னு பார்த்தோம். ஸோ இது இவ்வளோ ரீட் பண்ணி விடுங்க. அண்ட் ரிமைனிங் போர்ஷன்ஸ் வந்து நாம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.